அண்மை செய்தி போலீஸ் சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். போலீஸ் சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரரும் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், மேலும் தகவல்கள். ஹலோ, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, விவரங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. கரூரில் போலி சான்றிதழ் வழங்கி பத்திரப்பதிவு செய்ததாக கரூர் நகர காவல் நிலையத்தில் மேரக்கரூர் பொறுப்பு சார்பதிவாளர் அளித்த புகாரில் 7 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் கடந்த ஜூன் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனது பெயரும் சேர்க்கப்படலாம் என்பதால் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதற்கிடையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதே நாளில் வாங்கலை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் நகர காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் மற்றும் பிரவீன் உள்ளிட்ட 13 பேர் தன்னை மிரட்டி 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் சொத்துக்களை அபகரித்து விட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். இந்த புகார் வாங்கல் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் அனைத்தும் முன்ஜாமீன் மற்றும் இடைக்கால முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகர் இருவரும் இந்த வழக்கில் தங்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை, அரசியல் முன்விரோதம் மற்றும் காழ்ப்புணர்வு காரணமாக பொய்யான புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வயதான காலத்தில் அறுவை சிகிச்சையும் செய்ய இயலாத சூழலில் மருத்துவமனையில் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் தங்களது தந்தையுடன் உடனிருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என மதுரை கிளையில் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. சரவணன். வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.